யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் செய்யப்பட்ட வீடியோ இல்ல நண்பர்களே. வீடியோக்கு ஒரு லைக் கமெண்ட் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. அடங்கா மனைவி அடிமை புருஷன் குடும்பத்துக்காகாது உங்க அம்மா குடும்பத்துக்காக. மியா மியா வெண்ண வீட்டுல கடைஞ்ச வெண்ண எப்படி கடைஞ்ச சொல்லி தர உங்க ஆயா மேல ஆன. ஒரு சட்டியை எடு, அதுல தயிர ஊடு, அதுல மத்தா போட்டு டர்ரு டர்ருன்னு ஆட்டு. என்னங்க இது, புருஷனை விட்டு பொண்டாட்டி 40 நாள் பிரிஞ்சு போறதா? அவன் யோகக்காரன், அவனுக்கு அப்படி எல்லாம் நடக்குது. நான் பாவக்காரன், நீதான் என் கூடவே இருக்கிறியே. ஏன் அதை என் மூஞ்சில ஊத்த வேண்டியதானே? சோத்திரை அடி வாங்கியாச்சு, சேத்திரை அடி வாங்கியாச்சு. ஏன்டி மூஞ்சில கொட்டின? நான் புருஷன் பேச்ச தட்ட மாட்டேன். அப்பப்ப தட்டுக்கடி. நீங்க என்னைக்காவது பிசாச நேர்ல பாத்திருக்கீங்களா? பார்த்தது இல்லல்ல. என் ஒய்ஃப பாருங்க. அவளும் பார்த்தது இல்லை. பாத்திருக்க? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஒரு கவிதை சொல்லவா? சொல்லுங்க. உனக்குடா சொல்லு. பொறுப்பில்லா உனக்கு பொம்பளை சோக்கு எதுக்கு? என்னடி சொல்ற? மா, உங்க மேனேஜர் தான் ஃபோன் பண்றாங்க. திவ்யா எடுத்து பேசுவா. ஹலோ. ஹலோ மேம். சார் இருக்காங்களா? கொஞ்சம் ஃபோன் கொடுங்க. மேம், அவர் வந்து மௌனவரத்துல இருக்காரு, அதனால பேச முடியாது. இவ்வளவு நேரம் உங்களுக்கு கால் பண்ணாரு, நீங்க எடுக்கல. ஓ ஓகே, சாரி. நான் கொஞ்சம் வெளிய போயிட்டேன். எவன் கூட போனீங்கன்னு கேக்குறாங்க. என்ன கேட்ட? ஹலோ மேடம், நான் எம்டி கூட பேசிட்டு இருந்தேன். அவரை தப்பா பேசுவானா சொல்லுங்க. உங்க எம்டி வாய மூடிட்டு இருக்க சொல்றாங்க. வாட் நான்சென்ஸ். உங்களை 2 ஹவருக்கு வந்துட்டு போக சொல்றான் மேம். அவன் என்ன அறிவில்லாத ஆளுக்கு என்ன பேசுறாரு? 1 ஹவராவது வந்துட்டு போக சொல்றான் மேம். அவன் பொம்பளை போறீங்க. நாளைக்கு ஆபீஸோட பாத்துக்கிறோம். இவதான் என் மனைவி. எனக்கு ஏதாவது பிரச்சனைனா இவள்கிட்ட சொன்னா போதும், அத ஊதி பெருசாக்கிடுவா. மாமா ஏதோ நல்ல விதமா 4 வார்த்தை சொல்லுங்க மாமா. இவதான் என் உயிர். எடுக்க வந்தவன். விஷம் குடிச்சு சாக போனேன். விஷத்துல கலப்படம். பொழைச்சுக்கிட்டேன். அப்புறம் எப்படி செத்த? காப்பாத்த மருந்து கொடுத்தாங்க. மருந்துல கலப்படம். செத்துட்டேன். அடமழைனா கனமழை வந்து நிக்குது. சார் நீங்க தான் ரேபிடோ புக் பண்ணீங்களா? கழுதைக்கு போறத கண்டரவி மழையில தான் ரேபிடோ புக் பண்ணியாடா நீ? கொஞ்சம் அர்ஜென்ட் அதான். அதென்ன ஏன்டா நிக்கிற? வண்டியில ஏறா. வரதெல்லாம் தொல்லை பிடிச்சதாவே இருக்கு. ஐயோ மேம், என் மேல உங்களுக்கு அவ்வளவு பாசமா? இல்ல நீ காலை தொங்க போட்டே வா. ஐயோ மேம், என்ன மேம்? டேய் முட்டு வாடா. ப்ரோ எக்ஸாக்ட்டா எங்க போறீங்க? எக்ஸாக்ட்டா வீட்டுக்கு போறேன். எக்ஸாக்ட்டா மார்ச்சரி அனுப்பிடுறோம். ஒழுங்கா அனுப்பிடுங்க. சும்மா திருவான்மூர் வரைக்கும் போறேன். திருவான்மூரா? ஒரு 20 ரூபாய் மேல கொடுத்துறீங்களா? யார் மேல? நல்லா இல்ல, கேவலமா இருக்கு. நல்லா இல்ல, பெட்டரா பண்ணுமா? 20 ரூபாய் என்ன? மேல 1 ரூபாய் போட்டு 21 ரூபாய் தரேன். நீ பிறந்ததுல இருந்து இப்படிதானாடா? அப்ப கொஞ்சம் கியூட்டா இருப்பான்னு அம்மா சொல்லிருக்காங்க. பயங்கர பியூட்டிஃபுல்லா இருக்கு. தேங்க்யூ. ஒரே நிமிஷம் ஓரமா நிறுத்துங்களா, ஃப்ரெண்டு கால் பண்ணுறேன். ஏய் மச்சான் கேக்கலடா, இந்த ஒரே நிமிஷம் செய்யறேன், ஸ்பீக்கர்ல போட்டுக்கிறேன். நான் மச்சான் அழகான பொண்ணு கூட எல்லாம் போறேன். அப்ப அது நான் இல்ல, நீ வேற யாரையும் பாத்த. மச்சான் இருந்தா கால் பண்றேன். அக்கா கொஞ்சம் டைம் ஆகுது, வண்டி எடுக்கிறீங்களா? ஆமா, அர்ஜென்ட் எங்க போற? ஐயோ மேம், அர்ஜென்ட்லாம் இல்ல. சும்மா அப்படியே ரெய்னி சீசன் இருந்துச்சா, அதான் பசங்களை கூப்பிட்டா வரமாட்டேன்ட்டாங்க. அப்படியே ராப்பிடோ புக் பண்ணிட்டு ஜாலியா அப்படியே ஊர் சுத்த ஆரம்பிட்டாங்க. ஆனா மேம், என்னால இயற்கையை ரசிக்க முடியல. நான் உங்க சொல்றேன், ஏறி உட்காந்துக்குவா. எனக்கு டென்ஷன் ஆகுதுடா. எங்க அம்மாவில ஏன் மேம் டென்ஷன் ஆகுது உங்களுக்கு? அண்ணா அவனை ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்க்காதீங்க, எங்கேயாச்சும் காவல போட்டு போங்க. நெத்து கூட தூக்கத்தில்
காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். ஏய் திடீர்னு அவனை விட்டு போயிட்டா என்னடி பண்ணுவ? ஏய் இதுக்கெல்லாம் யாராவது பாயசம் குடிப்பாங்களா? லூசாடி நீ, அப்பெல்லாம் உன்னை விட்டு போக மாட்டேன். பாய்சன் எனக்கு இல்ல உனக்கு. அந்த பையன் பேர் ராகேஷ் தானே? ஆமா. நெக்ஸ்ட் வீக் கல்யாணம் ஆகுது. ஆமா. அந்த பொண்ணு ஒரு சரியான சைக்கோ வேண்டா, நீ என்ன சொல்லிருக்கலாம்ல? நான் ஏன் சொல்லணும்? எனக்கு எவனா சொன்னானா? நீ பாட்டுல சண்டை போட்டு போயிட்ட, நான் சாப்பிட்டு 2 நாள் ஆகுது. இப்ப தாடா சட்டி சோறு தின்னுட்டு வந்த. நீ இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அப்ப மருந்து கொடுத்துட்டு செத்துரு. இப்ப நீ ஊன்னு சொல்லு, 100 பேத்த வெட்டுவேன். முதல்ல முடிய வெட்டுற பரதேசி மாதிரி இருக்கிற. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. உன்னோட படிப்பை மட்டும் யாராலும் புரிந்த முடியாது ப்ரோ. என் படிப்பை வச்சு என்னாலேயே ஒன்னும் புடுங்க முடியல ப்ரோ. முந்தா நாள் வந்தாருக்கா, வந்து என்கிட்ட சொல்றாரு, அடியே முருகனுக்கு 2 பொண்டாட்டி, பெருமாளுக்கு 2 பொண்டாட்டி, சிவனுக்கே 2 பொண்டாட்டி, எனக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குடினாரு. நான் எவ்வளவு பெரிய அறிவாளி. நான் சொன்னேன், உனக்கு பாஞ்சாலியை தெரியுமாயா? பாஞ்சாலிக்கு 5 புருஷன், நமக்கு 4 ஆப்ஷன் இருக்கு. ராம் இங்க வா. புருஷனை இப்படி பேர் சொல்லி எல்லாம் கூப்பிட கூடாது. அப்புறத்துக்கு பேர் வச்சுங்க. சாம்பார்ல என்ன இவ்வளவு உப்பா இருக்கு? மனுஷந்தி மனாத. காலையில நீங்க வச்ச சட்னியில கூட தான் காரம் குடல எரிக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் ஏதாச்சும் சொன்னா முடிக்கிட்டு சாப்பிட்டேன்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் என் பையன் என் பேச்சை கேட்டுக்கிட்டு தங்கமா இருந்தான். அப்ப கொண்டு போய் நகைக்கடை ஷோகேஸ்ல வைக்க வேண்டியதானே? எதுக்கு ஏன் தலையில கட்டி வச்சீங்க? துணி எங்க எடுத்துட்டு போற? மெஷின்ல போட. அவன் துணி எல்லாம் மெஷின்ல போடக்கூடாது, சுருங்கிரும். கையில துவைக்கணும். அப்புறம் வாஷிங் மிஷின் எதுக்கு வாங்கி வச்சிருக்கீங்க? எங்க வீட்டுல இருக்குன்னு பெரும் பித்துறதுக்கா? முதல்ல நான் பேசுறதுக்கெல்லாம் எதிர்பேச்சு பேசுறத நிறுத்து. தனியா பேசுறதுக்கு நீங்க என்ன லூசா? சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா. வாடா, வந்து வாடுறா, வந்து வாடுறா, வா. நீ வேணா சண்டைக்கு வா. செகண்ட் இயர்ல இருந்து காலேஜ் ஏன் கண்ட்ரோல் சொல்லுங்க, 90s கிட்ஸ் எப்படி நீங்க மட்டும் இவ்வளவு ஒழுக்கமா வளர்ந்துருக்கீங்க? விளக்கமாரடி, பெரம்படி, செருப்படி, பெல்ட் அடி, தோசை கரண்டி அடி வாங்கிப்பாரு தெரியும். இப்ப நான் வேலை வெட்டிக்கே போகாம, காசு பணமே சம்பாதிக்காம, அப்படியே ரோட்லயே சுத்திட்டு இருக்கேன்னு வச்சுக்கோமே. ஆல்ரெடி நீ அப்படிதான்டா இருக்கிற. கண்டினியூ.